ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எப்பவும் போல் சுடு தண்ணி போட்டுட்ருக்கேன் குடிக்கிறதுக்கு. அப்படியே பாலும் வச்சுட்டேன். நைட்டே நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சதுனால மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா மார்னிங் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் 7 o'clock ஆகுது. வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம சுடு தண்ணி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் எப்போது சுடு தண்ணி தான் போட்டு குடிக்கிறது. இஞ்சி டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டீத்தூள் போட்டுட்டேன், இஞ்சி தட்டி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீயும் கிளாஸில் ஆற்றி கொடுத்தாச்சு 2 பேருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரெசிபி செஞ்சுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பொரியல். 1 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாவை இந்த 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துறதுக்கப்புறம் அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துறதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் வெந்தயம் சேர்த்துறதுக்கப்புறம் இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ பருப்பு வேக வைக்கும் போதே பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்துருவேன். இது கூடவே பூண்டு சேர்த்துருவேன். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டேன். குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். குக்கரும் விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 விசில் வந்துட்டதுக்கப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே அரிசியும் களைஞ்சி வச்சாச்சு. சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெங்காயத்தை சேர்த்துருவாங்க. அப்படி செய்யாதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த கடுகு ஃப்ளேவர் நல்லா குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடர் சேர்த்துறதுக்கப்புறம் இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக. எண்ணெயில் நல்லா மிளகாய்த்தூளை நல்லா வதக்கியாச்சு. நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் அப்படியே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் நல்லா கொதிச்சு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. வடித்து எடுத்துக்கலாம். பருப்பும் விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். சாப்பாடும் வடித்து எடுத்துட்டேன். சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம். ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க காய் வேகிறதுக்காக. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துறதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த புளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும்.
சைடில் இந்த நுரெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே பிரஜனுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இதை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்குறதுனால பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். பட்டாணி வேகிறதுக்காக 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. வெந்து தண்ணி நான் கொஞ்சம் வற்றிருச்சு. தண்ணி இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் வற்றிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இன்னும் தண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்றிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா வற்றிருச்சு. இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு போடாமல் வேக வச்சுருக்கோம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பச்சை பட்டாணிலாம் சேர்த்துருக்கறதுனால அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்துட்டதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். என்னோடய ரெசிபி ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.